இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத தேடி ஓடுறது. இந்த தப்பை நம்ம எல்லாருமே நம்ம பண்ணுறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்பாடுகளை வாங்கி நம்ம சாப்பிடுகிறோம், புது ட்ரெஸ்ஸுகளை எடுக்கிறோம், இல்லை ஒரு பார்ட்டி பிளான் பண்ணுறோம், கெட் டுகெதர் பிளான் பண்ணுறோம். இதெல்லாம் தவறு அல்ல. ஆனால் இதனால் வருகிற சந்தோஷம் அது நிலையாக இருக்கா, நிலச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு நாள், அதில் 2 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு அது தாங்கும். ஆனால் திரும்ப ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம போகும்போது அந்த சந்தோஷம் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த இது பேசுகிற சந்தோஷம் என்ன அப்படின்னா, இது நிலையானது, நிரந்தரமானது. நம்ம முதல்ல சொன்னதை போல் அது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை குறித்து இது சொல்லலை. இது நிரந்தரமான நிலையான சந்தோஷத்தை குறித்து சொல்லுது. அது எங்கிருந்து வரும், அது எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வருமானம். நம்ம அந்த வேலைக்கு போகிறதுக்கும் அந்த வருமானத்தை தேடுகிறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு நமக்கு வேணும். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை இதெல்லாம் எங்கிருந்து வருது, நம்ம சம்பாதிச்சா நம்ம வாங்கணும். இதெல்லாம் சம்பாதிச்சு வாங்க முடியாத சில விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருது. அப்போது இந்த கடவுளிடத்திலிருந்து வந்த சம்பாதித்து வாங்க முடியாத இந்த விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதை நம்ம மறந்துடுறோம். நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர், நல்ல வீடு, வருமானம், நல்ல ஆரோக்கியமான சரீரம், இதையெல்லாம் இதனால் வருகிற அந்த காரியங்களெல்லாம் மறந்துட்டு இல்லாததை தேடி நம்ம ஓடுகிறோம். அதுக்காக நிறைய பிரயாசப்படுகிறோம், அதுக்காக நிறைய மெனக்கெடுக்கிறோம். இப்போ இதனால தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை மறந்துட்டு வெளியில் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களுக்காக நம்ம மன நிறைவோடு, மன நிம்மதியோடு, ஒரு திருப்தியான மனநிலையோடு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த நன்றி உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளிருந்தே ஒரு சந்தோஷம் அது ஒரு ஊற்று போல அது ஓட ஆரம்பிக்கும். இந்த சந்தோஷம் தான் நிலையானது, நிரந்தரமானது. அப்போ நம்ம இனிமேல் நம்ம ஆட்டிடியூடை தான் நம்ம மாற்றணும். நம்ம சந்தோஷத்தை வெளியில் தேடி ஓடாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வருமானம், நல்ல சரீரம், நல்ல ஆரோக்கியம், இதை குறித்ததான ஒரு நன்றி உணர்வு, ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தியான வாழ்க்கை, இதை நாம் மையப்படுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அது நிரந்தரமானதாக இருக்கும். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.